உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்றைக்கி புதுச்சேரி இந்த பொதுக்கூட்டத்துக்கு எங்களுடைய தலைவர் தளபதி, எங்கள் தலைவர் கட்சியின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து எங்கள் மத்தியிலே பேசி உரையாற்றி விட்டு சென்றிருக்கிறார். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டான தருணமாக இருக்கிறது. அத்தனை ப்ரெஸ் மீடியாக்கிட்டே நான் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுட்டு வந்துருக்கிறேன். உங்கள் ப்ரெஸ் மீடியாக்கிட்டையும் வைக்கிற கோரிக்கை தான், செய்திகளில் வெளியிடும்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் இதை கூறுகின்றார், இதை செய்தார், இங்கு வந்தார் என்று நீங்கள் பதிவு போகிறீங்க. அந்த பதிவை தவிர்த்துக்கும்படி உங்களை தாழ்மையை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி இருக்கிற துணை முழுவதும் நடிகர் தான். முக்கிய அரசியல்வாதிகள் வந்தவங்களும் சினிமா துறையிலேருந்து தான் வந்தாங்க. அவங்களும் வந்து நடிகர்னு மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் தலைவர் இந்த அளவுக்கு பாப்புலராகி மக்கள் மத்தியில் இன்றைக்கி பேரும் புகழும் சம்பாதிச்சு மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தமிழகத்தின் முதல்வராக ஆக போகிறாரு. அவரை போய் நடிகர்னு சொல்கிறீங்களே, நாங்கள் தற்கூறிக்கலாம், இல்லை ஒரு நல்ல தலைவனை நடிகர்னு சொல்கிறேன், நீங்கள் தற்கூறிக்கலாம். அந்த நடிகர்ன்ற பதவியை விட்டு எங்கள் தலைவர் வந்துட்டார். அது நீங்கள் தெரிவிக்க வேணான்னு நம்ம தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இவ்வளோ தூரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கீங்க. பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது, ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தூரம் விஷயங்கள் பேசக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது அது அவங்க சொல்கிறத மீற மாதிரி தானே இருக்குது. எங்கள் தலைவருக்கு உண்டான பாதுகாப்புக்காக தான் வந்தான். கரூர் சம்பவத்தில் அத்தனை பேர் என் தளபதி ரசிகன் தான் வந்தான். ஒரு ரசிகன் கூட என் தளபதி மேலே செருப்பு எடுத்து வீச மாட்டான். இது இப்போ என் தளபதி ரசிகர் மேலே செருப்பு எடுத்து வீச பண்ண நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என் நடிகர், எங்கள் தலைவர், என் கட்சியின் தலைவர் மேலே, என் நடிகர் மேலே செருப்பு எடுத்து எப்படி வீச? அவர் எவ்வளோ பெரிய உச்ச பெற்ற ஒரு தலைவர், எத்தனை மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர், அவர் மேலே போய் செருப்பை வீசலாமா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, நாங்கள் வரோன்னா அவங்க வர வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். எங்கள் தலைவர் தளபதிக்காக நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் வந்தோம். நாங்கள் வெளியிலே நிற்க வச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி முழுசாக நாங்கள் நின்றுட்டு எங்கள் தளபதி சென்னைக்கு போகிறவர்களும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். எங்கள் தளபதி பாதுகாப்புக்காக நாங்கள் வந்தோங்க. அவர் பேச்சு முக்கியம். அவர் பேச்சு நான் வீட்டில் இருந்து கூட கேட்கலாம். உங்கள் பாதுகாப்புக்காக தானே அவர் சொல்கிறாரு. எங்களுடைய பாதுகாப்பு, அதுக்காக தான் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பாதுகாத்து வந்துட்டோம். எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்கள் தலைவர் பாதுகாப்பை, எங்கள் தலைவரை நம்பி வர மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த கொள்கை கோட்பாடு அப்படின்றது இல்லை, தெரியல. எங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் சொன்னால் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. கொள்கைகளும் கோட்பாடுகளும் நாங்கள் படிச்சுட்டோம், எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் எனக்கு விளக்கம் கேட்கும்போது நீங்கள் புதுசாக பிறந்து வந்த குழந்தை மாரி உங்களுக்கு கொள்கை என்ன, உங்களுக்கு கோட்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இதை ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்களோட போய் நாங்கள் பேசணும், விவாதத்தில் வைக்கணும். இப்போ எங்கள் தளபதி சொல்லியிருக்குது டிவிகே வாஸ் டிஎம்கே, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே. இன்னொரு கட்சி என்ன எங்கள் கூட போட்டிக்குவாங்க, வச்சுக்கலாம், எங்கள் கூட நீயா நானான்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பேச கூப்பிட்றாங்க. நாங்கள் அதுக்கு போக மாட்டோம். எங்கள் அளவுக்கு எங்கள் லெவலுக்கு அவங்க இல்லை. ஒரு ஆளுங்கட்சியும் ஒரு ஆண்ட கட்சியோடு மட்டும்தான் நாங்கள் மோத முடியுமோ வச்சு. எங்களை ஒரு திடீர்னு நீங்கள் ஆதரிப்பீங்க, திடீர்னு நீங்கள் கீழே தள்ளுங்க, திடீர்னு எங்களை நீங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பேசுங்க, திடீர்னு எங்கள் கட்சி தலைவரை நீங்கள் வந்து அவதூறாக பேசுங்க. உங்கள் கூட நாங்கள் பேச்சுக்கு வரணுமா? ஏன் நீங்களும் இப்போ மற்றவர்கள் வந்து அணில் குஞ்சுகள் அப்படின்ற மாதிரியான, மீண்டும் சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்த ஒரே விஷயம் தான். அணில் குஞ்சுன்றதை வந்து நான் சொல்லுவேன். அணில் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அணில் எவ்வளோ தோற்றம் அவ்வளோ இருக்கும். அது முகம், கண் அழகு, மூக்கு, வால் எல்லாம் அழகாக இருக்கும். அதெல்லாம் விட்டு அந்த டேஷை போய் பார்க்குறீங்களே எதுக்கு? அணிலில் பார்க்க வேண்டிய அழகான விஷயம் நிறைய இருக்குங்க. அந்த டேஷை பார்க்காதீங்க. அது சொல்லும் போது வாய் கூசுது. அதனால தான் நான் பேசாமல் டேஷ்னு சொல்கிறேன். இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் மற்ற கட்சியினிடம் ஒரு ஆமை இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பேசுறது தவிர்த்தலாம்ல? இந்த மாதிரி தவிர்த்து தலைவர் பேசலைங்க. எங்கள் தலைவர் பேச மாட்டார். எந்த தலைவர்களுமே இந்த மாதிரியான விஷயம். எங்கள் தலைவர் வந்து நாகரிகமானவர். எங்கள் தலைவர் வந்து சுத்தமானவர், பரிசுத்தமானவர். எங்கள் தலைவர் அழகானவர். எங்கள் தலைவர் ஒரு உண்மையானவர். நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் அவர். அதனால் இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேச மாட்டார். இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கட்சி ஒழிஞ்சிச்சு, இந்த கட்சியை முடிச்சிடலாம், இந்த கட்சியுடைய நிலைமை அவ்வளோதான்னு சொன்னாங்க. எங்கள் தலைவர் அவர்கள் அழகாக அதை கையாண்டார், அழகாக அதை வழி நடத்த. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து அதன்படி எல்லாரும் செஞ்சாங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, தமிழகத்துக்கு தலை சிறந்த தலைவர்னா அது தளபதி விஜய் அவர்கள் தான். புதுச்சேரியில் வரவேற்பு எப்படி இருக்குது?
மக்களுடைய வரவேற்பு எங்களோட தமிழகத்துல இருந்து நான் வந்த எனக்கே பிரமிச்சு போகிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக அவ்வளோ அதிகாலத்தில் இருந்து 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அதில் நானும் ஒரு ஆளை வரும்போது சந்தோஷமாக இருந்தது. டிவிகே 26 எங்க அண்ணன் டிவிகே வெற்றி நிச்சயம். இன்னைக்கு திருவிழா மாரி இருந்துச்சு இந்த பாண்டிச்சேரியில. இன்னைக்கு எங்களுக்கு திருவிழா. எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எப்படியோ அதே மாதிரி இன்னைக்கு நாங்க செலிப்ரேஷன் பண்ணது. எங்க வீட்டுக்கார் பிறந்த நாள், எங்க வீட்டுக்கார் பிறந்த நாள். அதுவும் நாங்க வந்து விஜய் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே இந்த பாண்டிச்சேரிய திருவிழா மாரி இதுனே. கண்டிப்பா எங்களுக்கு நேத்து நைட்ல இருந்து எப்படா வீடியும் எங்க தளபதியை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா தீபாவளிக்கு முன்னாடி நல்லா என்ன பண்ணிருப்போம், நியூ இயர் முன்னாடி நல்லா என்ன பண்ணிருப்போம். நியூ இயர் முன்னாடி தூக்கமே வராது. எப்படா வீடியோ அதே மாதிரி தான். அவரை பார்த்தோன்னே தளபதியை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. இப்பதான் தண்ணி கத்தி சுத்தமா ஒண்ணுமே முடியல. எங்களுக்கு அவரை பார்த்தோன்னே இது நிஜமா கனவா ஒண்ணுமே புரியல. ஆனா 2026ல கண்டிப்பா சிஎம்மா வரணும். கண்டிப்பா நாங்க ஆக்குவோம், சிஎம் ஆக்குவோம் அவரை கண்டிப்பா. இல்லை நீங்கள் சொன்னீங்க பேசும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து விஜய் அங்கிள் தான் ரொம்ப பிடிக்கும், குழந்தை அப்பாவை விட அப்படின்னு. அவ்வளோ ஏன் பிடிக்கிறேன்னு 2 வயசு தானே ஆகுது. இப்பயே வந்து விஜய் மாமா தான் சொல்லினுப்பானு. ஆனா அவ்வளோ அப்படி அந்த என் பொண்ணுக்கு 2வது பொண்ணு, அவளுக்கு 3 வயசு தான் ஆகுது. விஜய் பாட்டு ஓடினாலே போதும், எப்படி ஆடுவானே தெரியாது. அவமான் டான்ஸ் ஆடுவா, எல்லாமே பண்ணுவா. பாட்டு கேட்டா போதும் ஃபோன்ல. அவங்க வீட்டுக்காரர் அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா விஜய் பெரியப்பா. அதுவும் எப்படி கூப்பிடுவா அவரை வந்து விஜய் பெரியப்பா. அவரு எங்க வீட்டுக்காருக்கு அவருக்கு அண்ணனால விஜய் பெரியப்பான்னு கூப்பிடுவா அவரு. ஆமா விஜய் பெரியப்பா தான். நாங்க எங்களுக்கு வந்து அவர் மாமா, எங்க அம்மாவோட அண்ணன், அதனால எங்களுக்கு மாமா. நாங்க வந்து முறை வச்சுதான் அவரை பாக்குறோமே தவிர மத்தபடி எங்களுக்கு பாசம் நிறையா இருக்குது அவர் மேல. கண்டிப்பா ஒரு சிஎம் ஆக்குவோம் நாங்க. இன்னைக்கு அவரு என்ட்ரி எப்படி இருந்தது? அவர் ஆனா சூப்பரா இருந்துச்சுண்ணா. எப்படா ஆனா பாட்டு போட்டு எப்படா வருவோன்ட்டு எங்களுக்கு தான் ஒரு இதுவா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா ஓகேண்ணா. தமிழ்நாட்டுல ஓகே, பாண்டிச்சேரியில ஏமா இவ்வளவு ஆதரவு, குறிப்பா பெண்கள்? தளபதியை பிடிக்காம இருக்குமாண்ணா? தளபதினா யாரு? அவரை பேரை விடுக்க நாங்க நடிகரா கூட பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு சிஎம்மா வரணும்ண்ணே. எங்களுக்கு அதுதானே எங்களுக்கு மெயினே. சொல்லுமா. இல்லண்ணா, நீங்க இப்ப கேக்குறீங்க தமிழ்நாட்டுல தானே பாண்டிச்சேரியில ஏன் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறேன்னு கேக்குறீங்க. அவர் இங்க நிக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ பாண்டிச்சேரியில அதே மாதிரி கொடுப்போம். எங்களுக்கு என்னவோ அவர் பார்த்து செய்வார். அது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இவ்வளவு பேசுறீங்களா, நீங்களும் உள்ள வாங்களேன். இன்னைக்கு அவரை பாக்குற வாய்ப்பு, பேசுற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசிருப்பீங்க, என்ன கேட்டிருப்பீங்க? பேச்சே வராதுண்ணா. அவர் பக்கத்துல நான் பண்ண பேச்சே வராது. அவர் கையை பிடிக்கலாமா, காலை பிடிக்கலாமா, இப்படிதான் எங்களுக்கு தோணுமே தவிர அவர் பேச்சு எட்ட இருந்த எங்களுக்கே பேச்சு வரல. அவர் கத்தி நாங்க பேச அவர் காலில் உழுமா அப்படின்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது. கிட்ட போயிருந்தா ஆனா கண்டிப்பா சுத்தமா முடிஞ்சிருக்காது. ரொம்ப நாங்க பாத்துக்கிறோம். படம் முடிஞ்ச கையோட ஒரு பர்த்டேக்கு நாங்க போயிட்டு நானே எங்க ஃபேமிலியோட போய் போட்டோ பிடிக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்ப வந்து நாங்க சின்ன குழந்தை தான். அப்ப இவ்வளவு தூக்கி வச்சிருந்தாரு. தூக்கி வச்சு போட்டோ பிடிச்சாரு. என் மேல ஷோல்டர்ல கை போட்டுருந்தாரு. இன்னுமா அந்த போட்டோ எங்க வீட்டுல இருக்குது. எங்களுக்கு அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு பாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவரை. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தாலும் அவரை நான் பாத்துறேன்ற ஒரு விக்கிர வண்டிக்கு லாஸ்டா போயிருந்தோம் மாநாடுக்கு. அன்னைக்கு வந்து எங்க கல்யாண நாள் அன்னைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் பிறந்த நாள். இன்னைக்கும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவரை பார்த்து. சரி, நீங்க என்னம்மா ஒருவேளை நீங்க சொல்லுங்கம்மா, என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா, கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் கேட்டாருன்னா என்ன பேசுவீங்க? என்ன பேசுவேன்னு எனக்கு தான் வார்த்தையே வராது. பார்த்தா வார்த்தையே வராதுண்ணா. ஏதோ இதுல மிதங்கிற மாரி இருக்கும், கனவுல மிதங்குற மாரி இருக்கும். அப்படி இருக்கும் அவரை பார்த்தாலே, கிட்ட பார்த்தாலே. நான் கொஞ்சம் கஷ்டம்னா நான் எங்க கிட்ட கொஞ்சம் பாக்குறதுக்கு எங்களால முடியல. கொஞ்சம் தொழுவா பார்த்தோம், ஆனா கிட்ட ஃபேஸ் பார்க்கலண்ணா. அதனால இது கடைசி படம் வேற, அது வருத்தமா இருக்கா? ஜனநாயகம் அது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு சிஎம்மாவும் ஆகணும், படமும் எடுக்கணும். இதுதானே எங்களோட ஆசையே. எங்களுக்கு வருத்தம்னா இது கடைசி படம்னு சொல்றாங்களா, அதுதானே எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு சிஎம் ஆனாலும் ஒரு படம் எடுக்கணும். அவர் சொல்லிருங்க, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. கண்டிப்பாண்ணே நீங்க சிஎம் ஆகுனா கண்டிப்பா நீங்க படம் எடுக்கணும். நாங்க கண்டிப்பா காத்துன்னு இருப்போம், எப்பவுமே காத்துன்னு இருப்போம். எம்ஜிஆர் எப்படி சிஎம் ஆகி படம் எடுத்தாரோ அதே மாதிரி நீங்க சிஎம் ஆகி படம் எடுக்கணும். நாங்க வந்து எப்பவுமே காத்துன்னு இருப்போம், உங்களை வெல்கம் பண்ணே இருப்போம். கண்டிப்பா சிஎம் ஆவீங்கண்ணே, நிச்சயமா சிஎம் ஆவீங்க. நாங்க உங்களை சிஎம் ஆக்குவோம். என் பேர் அஸ்வின், நான் வந்து மதகடிப்பட்டில இருந்து வரேன், பாண்டிச்சேரி தான். போட்டோ ஃப்ரேம் எதுக்காக கொண்டு வந்தீங்க, என்ன காரணம்? இது போட்டோ ஃப்ரேமுக்கான காரணம் வந்து தளபதியோட அன்பு தான். நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்துக்கான காரணம் தான் அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லை, இது அவர் கையில் கொடுக்கலான்னு வந்தீங்களா? ஆமாம், கொடுக்கலான்னு வந்தோம், ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து அமையல. சரி, இன்னைக்கு அவர் வரும்பொழுது எப்படி இருந்தது, அந்த என்ட்ரி எப்படி இருந்தது, ஸ்பீச் எப்படி இருந்தது? அவரோட என்ட்ரி வந்து எப்பயுமே மாசாக இருக்கும். இன்னைக்கு நேரில் பார்க்குறப்போ கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபயராக இருந்தது. இங்கே பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அவருக்கான வரவேற்பு? கண்டிப்பாக அவர் ஆல் இண்டியா பர்மிட் தான். அவர் எங்கே வந்தாலும் அவருக்கு வந்து அவருக்கான மவுஸ் எப்பயுமே உச்சத்தில் தான் இருக்கும். அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால இது வந்து அவங்க போலீஸ் பாதுகாப்பை வந்து உதாரணப்படுத்துகிற மாதிரி நம்ம பாண்டிச்சேரி போலீஸ் நல்லா பண்ணிட்டாங்க. இது வந்து சின்ன இடமா இருந்தாலும் இதுக்கான க்ரௌடை மேனேஜ் பண்ணி டோக்கன் மூலயமா தெளிவாக பண்ணிட்டாங்க.